ஸோ கைஸ் இந்த ஆப்போட லோகோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வந்து எமோட் சென்டர்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆப் கிளிக் பண்ணிட்டு உள்ள போணும். ஸோ உள்ள போனோனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் பின் வந்து கேட்கும். ஸோ அந்த ஒரு பின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ எஃப் வந்து கேப்ஸ்ல வரணும். இன்னு போட்டு அடுத்து வந்து 555 அது 555 போட்டீங்கன்னா வந்து இங்க வந்து பின் வந்து வெரிஃபை ஆயிரும். ஸோ வெரிஃபை ஆனதுக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஃப்ரீ 555 இருக்குல்ல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து பின்னு. இதான் பாஸ்வேர்ட் ஓகேவா? இங்க இருக்கிறது தான் வந்து பாஸ்வேர்ட் ஓகேவா? ஃப்ரீ 555ங்கிறது தான் பாஸ்வேர்டு. ஸோ இங்க வந்து உங்களோட உங்களோட டீம் கூட வந்து இங்க என்டர் பண்ணணும். அதே மாரி எத்தன பிளேயர் வந்து உங்க லாபில நிக்கிறாங்களோ, அந்த லாபிய செலக்ட் பண்ணிட்டு, இப்போ வந்து 3 பிளேயர்ஸ் அதாவது வந்து 3 பிளேயர் தான் ஒரு டீமுக்கு வந்திருக்கணும். ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாட் வந்து உள்ள வரணும். ஸோ 3 பிளேயரால எமோட் போட முடியும். ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்தியா சர்வர் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பிடி அந்த மாரி இருக்கும். இந்தியன்ல வந்து மொத்தம் வந்து 9 சர்வர்ஸ் வந்து அதுல இருக்கும். ஸோ அத வந்து இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எந்த எமோட்ட சென்ட் பண்ணணுமோ, அந்த ஒரு எமோட்ட வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ எந்த எமோட்ட சென்ட் பண்ணணும். அதாவது வந்து கீழ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 பேஜ் கிட்ட போகும். எந்தெந்த பேஜ் வேணுமோ அந்தந்த பேஜ் குடுத்துக்கலாம். ஸோ இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 7, 7, 8, 8, 9, 10 அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். டீம் கோட் வந்து கேட்கும். கரெக்ட்டா? டீம் கோடுக்கு வந்து 8876 அப்படின்னு போட்டேன்னா, இங்க சென்ட் அமௌண்ட்ன்னு இருக்கும். சென்ட் அமௌண்ட் குடுத்தேன்னா சென்ட் ஆயிரும். ஸோ அதே மாரி இங்க வந்து கோஸ்ட்க்கு அப்படி கிடையாது. கோஸ்ட்க்கு வந்து அப்படியே ஆப்போசிட்ல வரும். அதாவது வி பேட்ஜ் வந்து ரெக்வெஸ்ட்லாம் நீங்க கேட்பீங்க தெரியுமா? வி பேட்ஜ் ரெக்வெஸ்ட் எப்படி ப்ரோ வருதுன்னு சொல்லிட்டு. இங்க அதே மாரி 5 பிளேயர் லாபி, 6 பிளேயர் லாபி, குரூப் லாக் எல்லாமே இருக்கும். ஸோ இங்க வந்து நம்மளோட யுஐடி மட்டும் குடுக்கணும். ஸோ யுஐடி மட்டும் குடுத்துட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா நம்மள வந்து பாட் வந்து கூட்டிட்டு போயிரும். பாட் வந்து குடுக்குற ரெக்வெஸ்ட் மட்டும் அக்செப்ட் பண்ணாலே போதும். ஸோ இங்க யுஐடி என்டர் பண்ணணும். அடுத்து வந்து இந்தியாங்கிறத டச் பண்ணிட்டு நம்மளுடைய அதாவது வந்து ஐஎன்டின்னு போட்டிருக்கிறது தான் இந்தியாவோட சர்வர். ஸோ ஐஎன்டின்னு போட்டீங்கன்னா, இங்க எக்ஸிக்யூட் ஆக்ஷன் குடுத்துட்டீங்கன்னா, இங்க ஆக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். இப்ப அதுக்கு வந்து நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு 10 நம்பர் வந்து போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். கீழ வந்து ஏதாச்சும் ஒண்ணு செலக்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து கிராஃப்ட் அண்ட் செலக்ட் பண்றேன்னா, எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் சொல்லிட்டு இருக்கும். அத குடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆயிரும். ஸோ இவ்வளோதான் கைஸ் செட்டப் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்க ஈஸியாவே இத வந்து கத்துக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாப்பப் வியூன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அத வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. பாப்பப் வியூ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்து இன்னொரு டிவைஸ் வச்சீங்கன்னா, இன்னொரு டிவைஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ பாப்பப் வியூ வச்சுட்டு அப்புறமேல் ஃப்ரீ ஃபயர்க்குள்ள போனீங்கன்னா வேல முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான். வேற எதுவுமே கிடையாது கைஸ். ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். ஸோ இதுவரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே தேங்க் யூ. அப்படியே வந்து இந்த ஒரு இந்த இது ஒர்க் ஆனுச்சுன்னா, அப்படியே இந்த கமெண்ட் செக்ஷன்ல அப்படியே ஒர்க்கிங்ன்னு சொல்லிட்டு தட்டி விட்டு அப்படியே உங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி. ஸோ டாடா பை பை. நான் உங்க எச்.எஸ். ராம். பை பை.